go. He knows my name. He knows my every thought. He sees each tear that falls, and He hears me when I call. He knows my name. He knows my every thought. He sees each tear that falls, and He hears me when I call. And He hears me when I call. Yes, He hears me when I call. Thank you, worship team. God bless you. Amen. Okay, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to listen to the word of God? Amen. கடந்த ஒரு சில வாரங்களாக தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் தியானித்துக் For கொண்டிருக்கிறோம். the last few weeks we are meditating upon the life of David. தாவீது கர்த்தரை எப்படியாக பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை எப்படி வைத்திருந்தார் என்று பார்த்தோம். We were looking how David was able to see the Lord in his life and how he kept the Lord in his life. தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக வைத்திருந்தார். The David kept the Lord as his shepherd. தன்னுடைய கண்மலையாக வைத்திருந்தார். He kept the Lord as his rock. அவரை கண்மலையை துதிக்கிறவராக இருந்தார். David was a man who was praising and exalting the Lord. அதற்கு அப்புறம் நாங்கள் ஒரு வாரம் பார்த்தோம், தாவீது கர்த்தரை தன்னுடைய பலனாக வைத்திருந்தார். Another week we saw that David kept the Lord as his strength. முதல் 4 வாரம் தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தார் என்று பார்த்தோம். First 4 weeks we are looking at how David kept the Lord in his life. போன வாரத்துல கர்த்தர் தாவீதை எப்படி பார்த்தார். Last week we were meditating how the Lord looked at David. அதோட தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் பார்க்க The இருக்கிறோம். continuation of the last week message we are going to see today also. அப்போஸ்தலர் 13:22ல சொல்லப்பட்டிருக்கிறது. If you go to the book of Acts chapter number 13 verse number 22. தாவீது கர்த்தர் தாவீதை எப்படி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when he had removed him, he raised up for them David as king, to whom also he gave testimony and said, I have found David, the son of Jesse, a man after my own heart, who will do all my will. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தர் தாவீதை அவருடைய சித்தப்படி எல்லாம் செய்கிறவனாய் பார்த்தார். The Lord looked at David as a man who will do all his will. தாவீது மீது கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை உடையவராக இருந்தார். The Lord had a great hope and a belief on David. இதை கொண்டுதான் கடந்த வாரத்துல அவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருந்தார் என்பதை குறித்து அந்த தலைப்புல பேசினேன். Based on this verse we were meditating last week. David was a man who was able to fulfill the Lord's will in his life. நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are also called in to do the will of God in our life. அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கடந்த வாரத்துல சொன்னேன். கர்த்தருடைய சித்தம் சிலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. I was able to share you few examples based on this meditation, and I was able to share you for few people the will of the Lord was able to be revealed to them. அவங்களுக்கு அத அவர்கள் ஒரு சிலர் அதை செய்தார்கள், ஒரு சிலர் அதை செய்யவில்லை. Few of them were able to complete that will and fulfill that. Some of them were not able to do that. அதற்கு சில உதாரணங்களை கடந்த வாரம் கொடுத்தேன். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார், அதான் கர்த்தருடைய சித்தம். ஆனா யோனா தெரிந்தும் தர்ஷிஸ்க்கு போனார். I gave you an example from the life of Jonah. The will of the Lord for Jonah is to go to Nineveh. Even after knowing the will of the Lord, Jonah went away from that and went to Tarshish. அதே போல ஒரு பணக்காரன் இயேசு இடத்துல வந்தபோது
இயேசு அவனை பார்த்து சொன்னார், உனக்குள்ளதெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். Similarly, a rich man, a rich ruler came to Jesus, and Jesus told him, you have to sell all your belongings and follow me. அதை அறிந்திருந்தோம், அவனுக்கு அது பிடிக்காதனால அவன் அதை செய்யல. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருந்தோம், அதை செய்யல. அவன் இயேசுவுக்கு பின்பாக செல்லவில்லை. Even though the ruler knew that he has to do this because that is the will of God, he was not able to do that, and he did not follow Jesus. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் அறிந்து அதை செய்தவர்களும் இருக்கிறார்கள். The same way I have also shared with you people who understood the will of God and fulfilled that in their life. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கடந்த வாரம் சொன்னேன். ஜான் சாப்டர் 6 verse 38ல, யோவான் 6:38ல இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை அறிந்திருந்தார், அதை செய்வதற்காகவே வந்தேன் என்று சொன்னார். Above all, we were also meditating about the life of Jesus in John 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். For I have come down from heaven not to do my own will, but the will of him who sent me. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு, கர்த்தருடைய சித்தம் இருக்கு. What that means is we have our own will, but we also have God's will for us. Amen. Hallelujah. ஆனா அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மளை எதிர்பார்க்கிறார். But the Lord is expecting us to do his will in our life. Amen. அவருடைய சித்தத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை நான் போன வாரத்துல பேசினேன். I was sharing few things that we need to understand what is the will of God in our life. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் அவருடைய சித்தத்தை எப்படி அறிவது? As continuation from the last week, we are going to meditate how do we know what is the will of God for me in my life. நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The expectation from our Lord is that we should know what is his will for us, and we should obey him and fulfill that. தாவீதின் வாழ்க்கையிலே தாவீது அதை செய்தார். In David's life, he fulfilled the will of God in his life. நீங்க 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்ப்பீர்கள் என்றால், if you go to 1 Samuel chapter 22 verse 3, 1 Samuel chapter 22 verse 3. If you go to 1 Samuel chapter 22 verse number 3 says, then David went from there to Mizpah of Moab, and he said to the king of Moab, please let my father and mother come here with you till I know what God will do for me. Amen. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொன்னான். ஒரு புறதேச ராஜாட்ட போய் தன்னுடைய பெற்றோரை அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்து, he is going to a Gentile king and he is surrendering his mother and father to him. என் பெற்றோரை கொஞ்சம் பார்த்துக்கோ, you take care of my parents. ஏனென்றால் அந்த சமயத்துல சவுல் வந்து தாவீதை கொல்லுவதற்கு துரத்தி கொண்டிருந்த காலம் அது. Because the situation is King Saul is chasing David to kill him. அந்த சமயத்துல தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மோவாப் நாட்டுல போய் அந்த ராஜாவிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு, so David knew that he has to take safety of his parents, so he went to a Gentile king of Moab and he is surrendering his parents to him. அடுத்து சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். But what is more important is what he is declaring to that king is, until I know what God will do for me, please take care of my parents. தேவன் என்னை எப்படி நடத்துவார் எனக்கு தெரியல. I do not know what is the will of God in my life. ஆனா நான் அதை அறிய விரும்புகிறேன். But I want to know what is the will of God in my life. Amen. முதலாவது அதை அறிவதற்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். First we should have a desire to know what is the will of God in our life. Amen. Hallelujah. Hallelujah. அந்த தீர்மானத்தை நம்ம தான் எடுக்க வேண்டும். We have to make the decision and have to have the desire to know. தாவீது தான் அந்த தீர்மானத்தை எடுத்தார். Only David made the decision. தேவன் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று எனக்கு தெரியல, ஆனா அதை எப்படி நடத்த போகிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I do not know how the Lord is going to lead me, but I wanted to know how the Lord will lead me. அடுத்து என்ன சொல்றாரு? நான் அறிகிற வரைக்கும் இவங்க உங்க கூட இருக்கட்டும். What he is saying is, until I know what is the will of God for me, I want my parents to be with you. இந்த வேர்ட் until வருதுன்னா என்ன அர்த்தம்? அறிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு எத்தனை நாள் எடுக்கும் தெரியல, அது வரைக்கும் என் பெற்றோர் உன்னோடு இருக்கட்டும். What that means is, I do not know how long it is going to take for me to know the will of Lord in my life. It may be few days or it may be more days. So until that time, I want you to help
அப்ப save and have my தாவீதுக்கு parents. முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. First, David had a desire in his heart to know the will of God in his life. அதுக்கப்புறம் அதுக்கு காத்திருக்கவும் ஆயத்தமா இருந்தார். நான் அறிகிற வரைக்கும் நான் என்ன செய்ய போறதில்ல, வேற எந்த ஒரு முடிவும் எடுக்க போறதில்ல, நான் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறேன். Second thing, he is willing to wait patiently until he know the will. Amen. Amen. எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை அறிய ஆசைப்படுறீங்க? How many of you desire in your heart to know the will of God? Amen. ஒரு அறிகிறதுக்கு ஆசை இருந்தாலும் சில நேரம் காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். Even though we have a desire to know the will of God, it is very difficult to patiently wait. Amen. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கே சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். இதான் ஒரு சித்தம்னு சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும், ரைட்? The Lord reveals me what is the will. If he has do that today itself, that will be better. Amen. Amen. சில நேரம் சொல்லுகிறார், சில நேரம் சொல்ல மாட்டேங்கிறார். Sometimes he reveals, sometimes he doesn't tell us. Amen. ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? Why he is not telling us? பாப்போம் எவ்வளவு நாள் தான் காத்து இருக்காங்கன்னு பாப்போம். He wanted to know how long he will be waiting for me to tell him the will. Amen. Amen. ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம் பாத்தீங்கன்னா, If you go to Ruth chapter 3 verse 18ல பாத்தீங்கன்னா, ரூத் 3:18ல நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்றாங்க. Ruth 3:18, if you look at here, Ruth's mother-in-law is providing a great counsel and advice to her daughter-in-law. It reads that, then she said, "Sit still, my daughter, until you know how the matter will turn out, for the man will not rest until he has concluded the matter this day." Amen. Hallelujah. Hallelujah. நகோமிக்கு போவாஸ குறித்து ஒரு சில காரியம் தெரியுது. Naomi knows certain things about Boaz. என்ன தெரியுது? What she know about him? அவன் ஓய்ந்திருக்க மாட்டான், கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது உனக்காக என்ன செய்வான், கிரியை செய்வான் தெரியுது. She knows very well that he will not take rest until he concludes something in your matter. ஆனாலும் என்ன சொல்றாங்க, அது அறிகிற வரைக்கும் நீ பொறுத்திரு. Even then, what she is telling to her daughter-in-law is, until you know what that is, you have to wait patiently. Amen. Amen. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவசரப்படாத. What that means is, do not be in a haste. சில நேரம் நம்ம பொறுத்திருக்க முடியலனா என்ன செய்வோம்னா, அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துருவோம். So what happens is, if we are not able to wait patiently, we will be making a mistake in a rush. சவுல் சாமுவேல் வரதுக்காக காத்து கொண்டே இருந்தாரு. King Saul was waiting for Samuel to come. சாமுவேல் வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. It was delayed for Samuel to come. ஜனங்கள் எல்லாம் சவுலை விட்டு சிதறி போறாங்க. All the people were scattering away from Saul. உடனே சவுல் என்ன பண்ணிட்டாரு? What did Saul did immediately? அவர் செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்தார். பலியிடுவது சவுலுக்குரியது அல்ல. சாமுவேல் தான் அந்த பலியிடணும். He cannot do the sacrifice for the Lord. He need to wait for Samuel to do that. ஆனா சவுல் அதை செய்து விடுகிறார். But in a hastily, he made a mistake to do the offering by himself. சவுல் பலியிட்டு முடிக்கிறார், சாமுவேல் உள்ள வருகிறார். The moment Saul completes the sacrifice, Samuel is coming in. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அத நிமித்தம் பெரிய ஒரு இழப்பு சவுலுக்கு வந்தது. Because of that mistake, Saul has to go through a big loss in his life. அத்தனை நாள் பொறுத்தாரு. He was waiting till that moment. அந்த கடைசி நேரத்துல ஜனங்க சிதறி போற பார்த்தோன்னே ஒரு பதறி போய் என்ன செய்துட்டாரு, முடிவெடுத்தார். At the last moment, since he saw all the people were scattered, he made a decision in haste. Hallelujah. Amen. Amen. எத்தனை பேர் இன்னைக்கு பொறுமையா இருக்க முடியுது? How many of you are able to stay still and be patient? Amen. Amen. சில நேரங்கள்ல கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு, கர்த்தருடைய வழி நடத்துதல் அறிவதற்கு நம்ம பொறுத்திருக்கணும். Sometimes we need to wait patiently for us to know what is the guidance of the Lord, what is the will of the Lord in our life. Amen. Amen. பதறும்போது, when you are in haste, கர்த்தருடைய சித்தத்தை மிஸ் பண்ணிடுவோம். then we will miss the will of God in our life. Hallelujah. Hallelujah. Amen. நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம் பாத்தீங்கன்னா, Acts chapter 9 verse 6 பாத்தீங்கன்னா, we go to Acts chapter 9 verse number 6. சவுலை கர்த்தர் நடு வீதியில சந்திக்கிறார். சந்தித்த உடனே சவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறார். 9:6 says, so he trembling and astonished and said, Lord, what do you want me to do? Then the Lord said to him, arise and go into the city, and you will be told what you must do. கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்ன்ற ஒரு எண்ணம் சவுலுக்கு வந்தது. Saul had a desire to know what is the will of God in his life. Amen. நான் என்ன செய்ய நீர்
சித்தமாய் That's இருக்கிறீர். the reason he is asking the question, Lord, what do you want me to do? உடனே பதில் கிடைக்குது பாருங்க. Immediately he is getting an answer from நீ the Lord. எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. Arise and go into the city. நான் தான் சொன்னேன், சில நேரம் உடனே நமக்கு பதில் கிடைக்கும். Sometimes we will be able to get the answer immediately. Amen. Hallelujah. Hallelujah. சில நேரம் நமக்கு உடனே பதில் கிடைப்பதில்லை. Sometimes we don't get the answers immediately. Amen. Amen. Hallelujah. சரிங்களா, போன வாரம் என்னுடைய வீட்டு கீயை எங்கேயோ வச்சிட்டேன். Last week I misplaced my home key somewhere. தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. I was searching for the key, I couldn't find it. இந்திராட்ட கேட்டேன். I asked Indra. இந்திராவும் தெரியல, பார்த்தா அது இல்லை. So she also tried, but she could not find that too. அந்த கீ இருந்தால் தான் மெயில் பாக்ஸை திறக்க முடியும். Only if I have the key, I can open the mailbox. அதிலே மெயில் பாக்ஸ் கீயும் சேர்ந்து இருந்தது. Because the mailbox key was also attached to the same keychain. தேடிட்டு கடைசியா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட், கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணேன், எஸ்ப்பா இந்த கீக்கே இந்த பாடுபட வேண்டியது இருக்கு. Finally I was frustrated and I was praying to the Lord, even for finding this key I have to go through so much challenges. இந்த கீ என் கண்ணுக்கு காண்பீங்க ஆண்டவரே. Please show me the key in my eyes. Amen. Amen. You won't believe it. Next second I saw the key. It's just under some paper like this. The next moment I was able to see the key. It was just below the papers. Hallelujah. Hallelujah. Amen. Amen. உடனே பதில் கிடைச்சதா இல்லையா? Did I get the answer immediately or not? அப்போ உடனே அடுத்து ப்ரே பண்றேன், இதுக்கெல்லாம் உடனே தரீங்களே, இந்த இடத்துக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். So immediately I asked another prayer. I said another prayer to the Lord. Lord, you are answering for this prayer, you are answering so immediately, but I am praying for a place for our church so long. Why you are not giving the answers immediately? Amen. Hallelujah. Amen. கரெக்டா? என்னை பொறுத்த வரைக்கும் கீயோட எனக்கு சர்ச் இடம் தான் ரொம்ப முக்கியம். For me, the place for the church is more important than the key. Amen. ஆனா ஆண்டவர் உடனே எனக்கு சொல்றாரு, Immediately the Lord is telling me, இந்த கீயவே கண்டுபிடிக்க உனக்கு உதவி செய்யறேன்னா என் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னா நீ பொறுத்து காத்துருன்றார். if I am able to help you to find your home key, will I not find a place for my home? You have to wait patiently. Hallelujah. அந்த நேரம் திரும்ப சொல்றார், வெயிட், காத்துருன்றார். Immediately he was telling me again, wait. Amen. என் மனசு சொல்லுது 17 நாள் தான் இருக்கு ஆண்டவரே, இன்னும் காத்துருனா எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? My mind is telling only we have 17 more days. How long I can wait, Lord? ஜனவரில இருந்து காத்துட்டு இருக்கோம். We are waiting from January of this year. ஜனவரில இருந்து எல்லாம் எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். From January how many people are praying for that? Amen. Amen. ஆனா ஏன் பொறுத்துருன்றாரு, ஏன் காத்துருன்றாரு? But why he is asking us to wait? Why he is asking to patiently wait for the decision? Amen. சவுலுக்கு நடு ரோட்ல ஆன்சர் வருது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், உடனே பதில் வருது, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. For Saul the answer came immediately in the middle of the road when he is asking, what do you want me to do, Lord? The answer is, arise and go into the city. ஆனா நீ என்ன செய்யணும்ன்றது அங்கு உனக்கு சொல்லப்படும். But what you need to do will be announced there. Hallelujah. Yes. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் after he went into the city, ஜெபம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. யாருக்கு? சவுலுக்கு அடுத்து உள்ள போன உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியல. The moment he went into the city, he did not know what is the next step. He had to pray. Acts chapter 9 verse 9 பாருங்க, அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். Acts 9:9 says, and he was 3 days without sight and neither ate nor drank. Verse 11ல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் இந்த அனனியாவை பார்த்து சொல்ற, நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேட, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். Now in verse number 11 you see, so the Lord said to Ananias, arise and go to the street called Straight and inquire at the house of Judas for one called Saul of Tarsus, for behold he is praying. ஒரு கேள்விக்கு உடனே பதில் வந்துருச்சு, எழுந்து பட்டணத்துக்குள்ள போன்னு. The first question he had, he got immediate response, arise and go into the city. அங்கு உனக்கு சொல்லப்படும் நீ என்ன செய்யணும்னு. It was told that it will be told to you what you should do. ஆனா அங்க போன உடனே பதில் வந்ததா? But did he get the answer for the second part of his question immediately he went into the city? வரல. No, he did not get the that. treasure hunt விளையாண்டுருக்கீங்களா? Whether you have played any treasure hunt? ஒரு இடத்துல போய் ஒரு சீட் எடுக்கணும். You have to go and find the paper in one place, the சீட்ல உங்களுக்கு சொல்லப்படும் அடுத்து என்ன செய்யணும்னு இருக்கும், right? That sheet will have a clue where you have what you have to do next. அடுத்து நடந்து ட்ரெஷர் கிடைச்சிரும். So you have to go step by step and finally you will be able to find the treasure. கர்த்தருடைய சித்தம் அப்படி கிடையாது.
The will of the Lord is not like that. சில நேரம் உடனே சொல்லுவாரு, Sometimes he will tell you immediately. சில நேரம் பொறுத்துருன்னுவாரு. Sometimes he will ask you to wait. நீங்க எப்படி வெயிட் பண்றீங்கன்னு பாப்பாரு. He may look at how you are able to wait. வெயிட் பண்றது எதை காண்பிக்கும்னா, What it shows that we are waiting for his will. I am ready to do your will. For that I am willing to wait. I do not know how many days it will take. I am willing. It shows 100% surrender. It's not easy, it's difficult, it's painful, but still it shows how much you are eager, willing to do his will. Amen? Hallelujah. He will check how we are waiting on him, how we are waiting for his answer. Amen? சில நேரம் பாப்பாரு, இவனா போய் ஏதாவது ஒன்று செய்யறானா இல்லைன்னா வெயிட் பண்றானான்னு பாப்பார். Sometimes he will be watching us and see whether he is able to wait for my will to be revealed to him, or he is in a haste to do something on his own. Amen? Amen? Hallelujah. தாவீது டிசைட் பண்ணிட்டாரு, நான் அறியும் மட்டும் நான் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறேன். David made a decision in his life. Until I know the will of God, I will wait. Hallelujah. Hallelujah. 1 Samuel chapter 23 verse 2ல பாருங்க, கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறவனாய் தாவீது இருந்தார். 1 Samuel chapter 23 verse 2. If we go to 1 Samuel chapter 23 verse number 2, what it says is, therefore David inquired of the Lord, saying, shall I go and attack these Philistines? And the Lord said to David, go and attack the Philistines and save Keilah. கர்த்தரிடத்துல போய் கேக்குறாரு, இந்த பெலிஸ்தர் வந்துட்டாங்க, நான் போலாமான்னு கேக்குறாரு. கர்த்தர் நீ போன்றாரு. நீ போ, நீ வந்து என்ன செய்வ, முறியடித்து ரட்சிப்பன்றாரு. So David is asking to the Lord, Lord, can I go and fight against the Philistines? The Lord is giving the answer immediately. You go and attack the Philistines and you will be able to win over them. Amen. இப்ப ஆன்சர் வந்துருச்சு. Now he got the answer. அடுத்த வசனத்துல பாருங்க, the next verse it says, but David's men said to him, look, we are afraid here in Judah. How much more then if we go to Keilah against the armies of the Philistines? ஆண்டவர் போ சொல்லிட்டாரு. The Lord has asked him to go ahead. இப்ப ஜனங்கள் என்ன சொல்லுது? What the people are saying now, நாங்க கூட வர ரெடியா இல்ல, ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. we are not ready to come with you because we are afraid. Amen. Amen. ஜனங்க போக வேண்டாம்ன்றாங்க. People are saying not to go. ஆண்டவர் போன்றாரு. The Lord is telling go. Right? Amen. சில நேரம் நீங்க இது மாதிரி நீங்க பாதையில போயிருக்கீங்களா? Whether you have been through this kind of a conflicting paths. சில நேரம் ஆண்டவர் சொல்வார் போன்வாரு. Sometimes the Lord will tell you to go. உங்களுக்கு ஜெபிக்கிற நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க, நீங்க போக கூடாதுன்னு நினைக்கிறேன்றாங்க. Those who are praying for you, they may come and tell you, I think you should not go. சில நேரம் ஆண்டவர் போகாதன்வாரு. Sometimes the Lord will say, do not go. உங்களுக்கு ஜெபிக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க போகணும்னு நினைக்கிறேன்றாங்க. இப்ப கன்ஃபியூஷன் வந்துரும். So those who are praying for you, they may say that the Lord is expecting you to go. Now you are in a confusion. Amen. அதனால தான் எப்பயுமே கர்த்தருடைய சித்தம் அறியும் போது டிசிஷன் மேக்கிங் வந்து people based இருக்க கூடாது. That's the reason when we make a decision to know and understand the will of God, it should not be dependent on people. கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? What the Lord is telling us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. நாளைக்கு நம்ம people based டிசிஷன் எடுத்துட்டா, ஐயோ இவங்க சொல்லிதானே நான் இதை பண்ணேன், இப்போ நான் தானே கஷ்டப்படுறேன்னா கஷ்டப்படுவோம். ஏன்னா அது கர்த்தர் சொன்னது இல்ல. If you make a decision based on what people are saying, and when you go through trouble, then you will be saying, because of these people said I made a decision, now I am going through difficulty. Amen. So தாவீதுக்கு மக்கள் சொல்றாங்க வேணான்றாங்க, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம எங்களுக்கு வர பயமா இருக்கு. That means they are not ready to go with him. So people around David are saying that we are afraid and we don't want to come with you. இப்ப தாவீது என்ன பண்ணார் பாருங்க. Now what did David do? அடுத்த வசனம் பாருங்க. Verse number 4 says, then David inquired of the Lord once again, and once again, that is important. David inquired of the Lord once again. Nothing wrong to check with God several times. Amen. Amen. The only purpose we need to do the will of God. Amen. Hallelujah. அது அறியற வரைக்கும் தெளிவு வர வரைக்கும் ஆண்டவர்ட்ட கேக்குறதுல தப்பு இல்ல. It is not wrong to go again and again to the Lord to know clearly what is the will of God in our life. Amen. இப்போ இது திரும்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. So what the Lord says to him, arise. And the Lord answered him and said, arise, go down to Keilah, for I will deliver the Philistines into your hand. Amen. Hallelujah. இப்ப திரும்ப கிளியர் கட் ஆன்சர் வந்து நீ போ. Again he got the clear cut response from the Lord, please go. Amen. Hallelujah. டவுட் வந்தது.
He had a question in his mind. He had a doubt in his mind. போய் திரும்ப ஆண்டவர்ட்ட கேட்ட உடனே So he went again to the Lord and asked him. கிளாரிட்டி வந்தது. He got the clarity from the Lord. Amen. Amen. இப்போ யார் டிசிஷன் எடுக்கணும்? Now who has to make the decision? டேவிட் தான் எடுக்கணும். Now David has to make a decision. போறதா வேண்டாம். Whether to go or not. Amen. Amen. ஆண்டவர் ரெண்டு முறை சொல்லிட்டாரு நீ போன்ட்டார். The Lord has told him twice you have to go. அடுத்த வசனம் பாருங்க. Verse number 5 says. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய். Amen. And David and his men went to Keilah and fought with the Philistines. Hallelujah. அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன். That's the reason the Lord was able to give testimony about David. He is a man after my own heart. Amen. Amen. மனுஷங்க சொல்றதுக்காக போகிறவன் அல்ல. He is the one who does not go because people are saying. Amen. என்னை சார்ந்து இருக்கிறவன். He depended on me. Amen. கர்த்தருடைய சித்தத்தை அறியும்போது when we know the will of God, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். we have to surrender to do only the will of God in our life. நம்மள திசை திருப்பும்படியான நிறைய எண்ணங்கள் வரலாம். There may be many situations will come, many thoughts will come ஆனா to divert us. நம்ம ஒப்பு கொடுக்க But when we keep on surrendering our life, அவர் நம்முடைய இருதயத்தை பாப்பார். then he will look at our heart. Amen. என் சமூகத்துல வந்து கேட்கிறாப்ல. He is coming to my presence and inquiring to me. எத்தனை ஐடியாஸ் வந்தாலும் whatever may be the ideas he is getting from அவன் others, என்னிடத்தில் வருகிறான். he is coming to me to inquire. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம போறதுல இருந்து நம்மளை காத்துக்கொள்வார். தவறு செய்யாம காத்துக்கொள்வார். So what the Lord will do is he will protect us not to do the mistake. அதே அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்க. If you look at 1 Samuel chapter 23 9 verse பாருங்க. number 9 says when தனக்கு David பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். when David knew that Saul plotted evil against him, he said to Abiathar the priest, bring the ephod here. அவனுக்கு வந்து கேள்விப்படுறான் சவுல் வந்து இவனை பிடிக்க வரான்னு தாவீது கேள்விப்படுறாரு. David knew or came to know that Saul is coming here to kill him. Amen. எந்த சோர்ஸ் மூலமா ஏதோ ஒரு விஷயம் மனுஷங்க மூலமா கேள்விப்பட்டிருக்காரு. Through some people or some sources he is able to know that Saul is coming to kill him. அடுத்த வசனத்துல பாருங்க. If you look at next verse, அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். Then David said, O Lord God of Israel, your servant has certainly heard that Saul seeks to come to Keilah to destroy the city for my sake. Amen. செவி வழியா ஏதோ செய்தி கேள்விப்பட்டார். He is able to hear something from his people that Saul is coming. ஆனா அத பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கல. But he is not making a decision based on that news. அடுத்த வசனத்துல பாருங்க. ஆண்டவர் இன்னும் கிளியரா கேக்குறார். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். Verse number 11 says, will the men of Keilah deliver me into his hand? Will Saul come down as your servant has heard? O Lord God of Israel, I pray, tell your servant. And the Lord said, he will come down. நம்மளா என்ன பண்ணிருப்போம்? If we are in his situation, what we would have done? என்ன பண்ணிருப்போம்? What we would have done? அடிச்சு புடிச்சு ஓடு வர கேள்விப்பட்டுட்டே ஓடு. இந்த ஃபயர் வந்தப்ப அப்படிதான் இருந்தது. So we would have done immediately made a decision to run away from that place. It was the similar situation when fire came to Irvine. ஆண்டவரே நாங்க இந்த வீட்டை விட்டு போலாமா, இந்த வீட்டிலே இருக்கலாமா, ஃபயர் எங்களை தொடுமா, காத்துக்கிடுவீரா அப்படிலாம் நாங்க கேட்கல. We did not go to the Lord and ask him whether fire will come and touch our home. Do we need to be here or we need to go away? We did not ask that. Right? 2-3 ஃபோன் கால் வந்தது. உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. இன்னும் நீங்க கிளம்பலையா? எந்திரி 2-3 phone calls came. The fire is very close to your home. You did not leave yet. Right? உண்மையை சொல்றேன். ஆண்டட்ட செக் பண்ணோமா? I'm telling you the truth. Did we check the Lord? நம்ம என்ன சொல்லுவோம்? What will we say? அதுதான் ஆண்டவர் ஞானம் கொடுத்து உங்களுக்கு யாரையோ ஒருத்தர் ஃபோன் பண்ண வச்சிருக்காரு. That's the reason Lord has given you wisdom and made someone to call you and tell that. Amen. இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்களா? அப்படிதானே வரும். You are still ignorant of that. That's how we will be telling. நான் ரொம்ப கூலா இந்திராட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒண்ணுமே ஆகாது, பதறாத, பயப்படாத, அவசரப்படாத, அவ்வளோ பெரிய ஓகே. அது I was telling Indra, do not worry about that. Don't be in a haste. Be cool and calm.
ரைட். எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரு விசுவாசம். I had a faith that nothing will happen to the home. ஆமென். Amen. ஹalleluya. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஷட்டரை திறந்து பார்த்தோன்னா தான் வீடே அப்படியே ஒரு ரெட் ஃப்ளேமா இருக்கு. So the moment I opened the shutter, we will be able to see the whole flame around the area. ஆனாலும் கேட்டுலாம் போயிட்டோம். But we did not ask the Lord, we left the home. ரைட். ஆனா தாவீது பாருங்க. But look at David. கேக்குறார். He is asking the Lord. ஆமென். இதுதான் தாவீத வந்து ஆண்டவர் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. என்ன விஷயம்னாலும் வந்து கேக்குறான். See, this is the reason the Lord was able to tell David is his man after his own heart. That's why the Lord liked David. Amen. Everything he goes to the Lord and inquire, even Amen. for small things. ஆனா ஆண்டவரோட அன்பு பாருங்க, நீ கேட்காம போயிட்டியாடா, இருடா உன் வீட்டுக்கு தீ வைக்கிறேன்னு வைக்கல. அதுதான் ஆண்டவரோட அன்பு. But look at the love of God. He did not ask me, I'm going to keep the fire, come and touch your home. He did not do that. That is his love. எத்தனை தடவை நம்ம கர்த்தரை விசாரிக்காம காரியங்களை செய்றோம். How many times we do without inquiring the Lord, we do things. ஆமென். ஹalleluya. கரெக்ட்டா இல்லையா? Is it right or not? ஆனாலும் பொறுமையா இருக்கிறார் பாருங்க. But he is still patient with us. ஆனா அந்த முக்கியமானதெல்லாம் மிஸ் பண்ணா கொஞ்சம் காமிச்சிருவாரு. But if you are missing the important things, then he will make us see the benefit. போனல போயிட்டு வா. You left without asking me. Amen. You have to go through and come. ஹalleluya. நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். காஸ்கோ போகணும்னு போறீங்க. I'm giving you a small example. If you want to go to Costco, 2-3 ஐட்டம் தான் வாங்கணும்னு மனசுல வச்சிட்டு போவீங்க. you have in your mind you want to buy only 2 or 3 items. வாசலுக்குள்ள போன உடனே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரொம்ப அட்ராக்டிங்கா எல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு கண்டிப்பா ட்ராலில எதிர்பார்த்த 3 ஐட்டத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஐட்டம் ஏறி இருக்கும். The moment you enter into the entrance, you will be seeing a lot of items on the left side of the aisle where you have discounts. When you went, you wanted to buy only 3 items, but when you come to the building, you will be seeing many more items in your cart. ஐயோ நல்லா இருக்கே, இது போனா இந்த ரேட்டுக்கு வராது, பரவாயில்ல. யாராவது கேட்டு ஆண்டரே இதை வாங்கலாமா அப்படி கேட்குறோமா? Then you will be thinking that this discount will never come, so let's take it. Did anyone ask the Lord, can I buy this or not? வாசல்லே அப்படின்னா உள்ள போன பிறகு இன்னும் எப்படி இருக்கும்? Even at the entrance, you see that temptation. If you go inside, you look at what will happen. Amen. 100 ரூபாய்க்குள்ள முடிக்க வேண்டிய வேலையை இல்லைன்னா ஒரு $50 முடிக்க வேண்டிய வேலையை $225 பட்ஜெட் இருக்காங்க. So if the plan was to buy less than $50, but when we come to the billing center, you will be paying $225. கரெக்டா? Right? ஆனா அந்த கிரெடிட் கார்டு அந்த ஸ்டேட்மெண்ட் பேமெண்ட் வரும்போது ஆண்டவரே கடனா இருக்கு ஏசப்பா, ஆண்டவரே என்னைக்கு தான் இந்த கடன்லாம் ஒழியுமோ, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தினா, சித்தம் தான் முதல்ல இருந்தது விட்டுட்டேன். When you see the credit card bill, you will be crying to the Lord, Lord, when this debt will go away, please reveal your will. But the Lord has all revealed you when you are buying the things, but you did not respect that. புரியுதா இல்லையா? You understand? ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிருது. We do it by our own will. அதுக்கப்புறம் யாரை ப்ளேம் பண்ணுவோம்? After that, who will we blame? எல்லாத்துக்கும் அவர்தான். Everything we blame the Lord. ரைட்? அவர் பதில் நம்மகிட்ட பேசினார்னா நம்மளால யாருமே நிக்க முடியாது. If he speaks in the same way we are blaming him, then we cannot stand in front of him. அவர் பார்த்து சின்ன பையன் போட்டோம், சின்ன பொண்ணு போட்டோம் அப்படி விட்டுட்டு இருக்கனால நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கோம். He will be saying that he doesn't know what he is doing, she doesn't know what she is doing, and he is patient with us. That's why we are able to escape. Amen. ஹalleluya. நான் இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், முக்கியமான மேஜர் விஷயம். கல்யாணம் நம்ம இஷ்டப்படி போய் கட்டிட்டு வந்துறது, அதுக்கப்புறம் எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை கொடுத்தாரு? I'm talking about small things. Even when it comes to marriage, we go and marry somebody and then we come and blame the Lord. Why did you make me marry and go through this? ஆண்டவர் சொல்றார், கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இது என் சித்தம் இல்லைன்னு சொன்னேன். நீ வந்து ஏசப்பா இதுவே உங்களுடைய சித்தமா இருக்கட்டும், உங்களுடைய மனசை மாத்துங்க. நம்ம மனசு மாறக்கூடாது. ஏசப்பா உங்க மனசை எப்படியாவது மாத்துங்க. The Lord will tell you that I told you even before the wedding, this is not my will, but you prayed. Somehow you change your mind, Lord, this is what I want. எப்படியாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஏசப்பா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துறேன். Somehow you give me, and I will come and give an offering, thanksgiving offering. சரி, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் after you got married, இது கர்த்தருடைய சித்தமா கேட்க கூடாது. You should not ask, is it will of Lord? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை தடவைனாலும் கேட்கலாம். Before the marriage you can ask so many times. How many times you want to ask, you can ask. கல்யாணத்துக்கு அப்புறம் அது டன் டீல், அவ்வளவுதான். After the wedding it is done deal. You cannot go and ask. சிலர் கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு பாஸ்டர் இது கர்த்தருடைய சித்தமா என்னச்சு? After wedding, after 5 years has passed by, they will come and ask, is it really the God's will?
நான் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்ல, இது அவ்வளவுதான். I will usually say that there is no need to pray and find the will. This is already done. நான் ஒண்ணே ஒன்று சொல்லுவேன், கிருபை கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இரு. So you have to, I told them one thing, you have to ask for the grace of Lord to sustain. விவாகரத்து கர்த்தருடைய சித்தம் இல்ல. Divorce is not the will of God. Amen. Amen. நீ அவ்வளவுதான், இது உனக்கு கொடுக்க, அது நீ முள்ளோ கிரீடமோ எப்படினாலும் எடுத்துக்கோ, ஆனா கடைசி வரைக்கும் இதுதான், நீ ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிருபை கேட்டு போயிட்டே இருக்கணும். Whether it is a thorn or a crown, you have to accept this and seek the grace from the Lord and sustain it. Amen. ஒருத்தர் சொன்னார் நரகமா இருக்குனார். One person told me that it looks like hell. நான் சொன்ன நித்திய நரகத்துக்கு இந்த நரகம் பரவாயில்ல. This is better than the eternal hell. Amen. Amen. ஹல்லேலூயா. கொஞ்சம் வருஷம் தான், அப்படியே போய்டும். It is only few more years, it will pass by. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. After some times you will become friend. Amen. எல்லா மேரேஜ் அப்படிதானே. Every marriage is like that. கர்த்தருடைய சித்தப்படி செஞ்சா கூட பிரச்சனை இருக்கும். Even if you do a marriage by the will of, based on the will of God, you have to go through challenges. Amen. அப்ப பிரச்சனை வந்தோனே கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினைச்சிடாங்க. கர்த்தருடைய சித்தப்படி செஞ்சாலும் எல்லா திருமணத்திலயும் பிரச்சனைகள் இருக்கும். Don't think that the moment you see a challenge in your life, you don't think that is not the will of God. Even if you marry based on the will of God, you have to go through challenges. Amen. உடனே அப்ப பிரச்சனை வந்தோடனே அப்ப கர்த்தருடைய சித்தம் இல்ல போல, என்ன செய்யலாம்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. Do not think the moment you see a challenge in your wedding life, is it not the will of God, what should I do? Don't think like that. சில சொல்வீங்களா ஒண்ணும் செய்ய முடியாது இனிமேல். Some of you may say that I can't do anything. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. Bible என் குடும்பத்தை நீர் தான் கட்ட முடியும், என் சுய ஞானத்தினால முடியாது, என் பலத்தினால முடியாது, கிருபத்தாங்கன்னா அந்த கிருபை வரும். You have to ask the grace from the Lord. Only by your grace I can live with this life, and ask for the grace and the Lord will give the grace, because the Bible says unless the Lord builds your home, whatever you try it is waste. ஆனா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை ஜெபிக்கிறதுல தப்பில்லை. But before you make a decision, it's not wrong to pray many times. Amen. கர்த்தருடைய சித்தப்படி செய்யும்போது நமக்கு அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், அது எல்லாவற்றின் மத்தியில ஒரு சமாதானமும் ஒரு நன்மையும் அதுல இருக்கும். When you do the will of God in your life, even though you have challenges, you will have peace of God and the joy of God and the blessing of God in your life. Amen. லூக்கா 22:7-8ல இயேசு கிறிஸ்து வந்து பஸ்காவுக்கு போய் சீஷர்களை ஆயத்தம் பண்ண சொல்றாரு. Luke chapter 22:7 and 8 says that then came the day of unleavened bread when the Passover must be killed, and he sent Peter and John saying, go and prepare the Passover for us that we may eat. Amen. Hallelujah. நீங்க போய் அதை ஆயத்தம் பண்ணுங்கன்னு ஒரு ஓப்பன் ஆப்ஷன் தான் கொடுக்கிறாரு, பீட்டருக்கும் ஜானுக்கும் கொடுக்கிறாரு. The Lord is giving an open option to Peter and John, go and prepare the Passover. அப்படினா என்ன அர்த்தம்? What that means? எங்கனாலும் போய் அவங்க ரெடி பண்ணலாம். Wherever they want to ready the Passover, they could do that. Amen. Jesus ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல, இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. Jesus did not give any restrictions or does not give any instructions. நீங்க போய் ஆயத்தம் பண்ணுங்கன்றார். You said that go and prepare the Passover for us. Hallelujah. அடுத்த வசனத்துல பாருங்க. The next verse says, so they said to him, 9வது வசனம். Verse number 9, so they said to him, where do you want us to prepare? Amen. நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். So they asked the Lord, where do you want us to prepare? That's how Peter and John asked the Lord. Hallelujah. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறத குறித்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். I'm talking to you about knowing the will of God. Amen. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சில நேரம் அந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு, அந்த ஜெபத்தை செய்வதற்கு கூட நம்ம சில நேரம் பயப்படுவோம். Sometimes I shared you a few weeks back. Sometimes we have fear in our heart to know the will of God. ஏன் தெரியுமா? Why you know? நான் அவர்ட்ட கேட்டு நோன்னு சொல்லிட்டார்னா என்ன பண்றது? If I ask the Lord and if he says no, then what should I do? இல்ல அவர்ட்ட கேட்டு எஸ்ன்னு சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் நான் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. If I ask him and if he says yes, after that I cannot change. சோ அந்த ஜெபத்தை செய்ய கூட பயப்படுவோம். Sometimes we are afraid to do the prayer to know the will ஏன்னா of God. அதுக்கப்புறம் மனசாட்சி வாதிக்க ஆரம்பிச்சிரும். ஆண்டவர் உனக்கு இது சொல்றாரு, நீ மீறி போறன்னு அது சொல்லும். So after you know the will of God and we go away from that, your conscience will remind you that you are going away from the will of God. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன், நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறியும்போது அது உங்களுக்கு நன்மையை தான் கொண்டு வரும், அது உங்களுக்கு எளிதாக்கும். When I want to encourage you, when you know the will of God, it will only bring goodness in your life and it will make the things easier for you. Amen.
இவங்க இத கேட்ட உடனே The moment they ask this question, இயேசு சொல்றத பாருங்க 10 11 12ல. if you look at verse number 10 to 12, what the Lord is saying, and Jesus said to them, behold, when you have entered the city, a man will meet you carrying a pitcher of water. Follow him into the house which he enters. எப்படி ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்குது பாருங்க. See, look at here, what a great guidelines the Lord is giving to Amen. the Peter நீங்க and அந்த John. பட்டணத்துக்குள்ள போகும்போதே ஒரு மனுஷன் தண்ணி சுமந்துட்டு போறத பாப்பீங்க. The moment you enter the city, you will see a man carrying water in a pitcher. அவனை ஃபாலோ பண்ணுங்க. Follow him. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள போங்க. Wherever he enters the home, you enter into that home. Amen. இப்போ இது எப்போ இந்த கைட்லைன்ஸ் கிடைச்சது? When did they get this guidance? அவங்க கேட்டனால கிடைச்சது. Only because they asked the Lord, they Amen. were able to get this இப்போ guidance. ஊருக்குள்ள போன உடனே அவங்க யாரை பார்க்கணும்? So the moment they enter into the city, to whom they should look for? தண்ணி சுமக்கிற ஒரு மனுஷனை பார்க்கணும். They have to see a man carrying water in a pitcher. Amen. டோர் டு டோர் போய் நாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ. There is no need for them to go to knock door to door. ஒரு கிளியர் கட் கைடன்ஸ் எப்படி வருது பாருங்க. So look at here how they are getting a clear cut guidance for them. அதுக்கு தான் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு நம்ம முதல்ல ஆர்வமா இருக்கணும், அதை கேட்கணும். That's the reason we need to have a desire in our life to know the will of God, and we need to inquire the Lord about it. அடுத்த வசனத்துல சொல்றாரு, Verse number 11 says, அந்த எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள போன உடனே then you shall say to the master of the house, அங்க இருக்கிறவன்ட்ட நீங்க கேளுங்க, இது அந்த வீட்டு எஜமான்ட்ட கேளுங்க. இது ask the master of the house, the teacher says to you, where is the guest room where I may eat the Passover with my disciples? தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். Amen. அப்ப அவருடைய சித்தத்தை கேட்கும்போது அவருக்கு தான் அவர் தெரியும் எது பெஸ்ட் சூட்டபிள் பிளேஸ், தகுதியான இடம் எதுன்னு சொல்லுவான்றாரு. So the moment we know the will of God, the Lord is able to tell us, you will find a suitable place. The moment you go to the master of the house, you ask him, what's the suitable place? Next verse. Verse number 12, then he will show you a large furnished upper room, there make ready. Amen. அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் ஒரு பெரிய அறை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். Then he told that he will show you a large room where it is already furnished and you can prepare the Passover there. Hallelujah. Hallelujah. இப்போ எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு வழி நடத்துதல் கிடைச்சது பாருங்க. See, look at here, what a great guidelines were provided because they asked the Lord. ஆனா முதல்ல சொன்னார் அவரு. But did he say at the beginning? சொல்லல. He did not tell all these ஆனா details. முதல்ல இயேசுவோட மைண்ட்ல இதெல்லாம் இருந்ததா இல்லையா? But whether he had all these things in his mind or not, இருந்தது. he had them. அவர் ஏற்கனவே ஒரு இடத்தை அவர் மைண்ட்ல என்ன செஞ்சு அவருடைய இருதயத்துல ஒரு இடம் இருந்தது. Because in his heart he already planned a place. Amen. Amen. இப்ப சீஷர்களுக்கு கஷ்டமா ஈஸியா இது பண்றது? Is it difficult for the disciples to do or it is hard? ஈஸி. It's easy for them. Amen. நீங்க அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் காமிப்பான், அவன் கொடுப்பான், வேலை முடிஞ்சிச்சு. The moment you ask the master of the house, he will show the place and you can prepare that. It's very simple. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம கேட்கும்போது When we ask the will of God, அது நமக்கு காரியங்களை எளிதாக்கும். that will make the things easy for us. Amen. எத்தனை பேர் Amen. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஹல்லேலூயா. Amen. Amen. இயேசுவிடத்துல போய் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. You continuously keep on asking the Lord. Amen. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா? Lord, can I do this or not? இதை நான் சைன் பண்ணட்டுமா? Can I sign these papers இந்த or not? ஜாப் நான் எடுத்துக்கிடவா? Can I take this job or not? Amen. Amen. ஹல்லேலூயா. இந்த கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணவா Can I வேண்டாமா? sign this contract or not? Amen. ஏன்னா அவருக்கு தான் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தெரியும். Only he know from the beginning till the end. Amen. Amen. நமக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. We do not know what is going to happen next week. Amen. Amen. சர்ச்சுக்கு இடம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் When we are looking the place for the church, for every அப்படிதான் place we அப்படிதான் go, ஜெபித்து கொண்டிருக்கிறோம். that's how we are praying. Amen. சில இடங்கள்லாம் நிறைய பிரேயர் ரைட் நானும் இந்திராவும் பண்ணிட்டு இருக்கோம். சில இடங்கள் பார்த்துட்டு சில இடங்கள் சொன்னா சில இடங்கள்லாம் 7 days தொடர்ந்து போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். சில இடங்கள்லாம் மோர் தென் 3 months போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். டெய்லி எக்ஸப்ட் கனெக்டிகட் ட்ராவல் பண்ணுற டைமை தவிர போய் பண்ணியிருக்கிறோம். அப்படி கனெக்டிகட் போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடியே ஒரு நாளை நாங்கள் பிளான் பண்ணி அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ரீசன், கர்த்தருடைய சித்தம் இல்லாத இடத்துல போய் நம்ம கால்கள் நிற்கக்கூடாது. So for wherever we go, we continuously pray. For some places we prayed for 7 days, some places we praying for 30 days. Even if we have to travel outside of Irvine, we plan a day and pray. That's how we are praying. The reason is we should not go and
put our steps into a place which the Lord has not ஆனா provided இந்த us. டைம்ல நிறைய எக்ஸ்டர்னல் பிரஷர் இருக்கு. But we have a lot of pressure from the ஏன்னா outside. டேட் ரொம்ப கம்மியா இருக்கனால ஏதாவது ஒன்று சைன் சில நேரம் அது மாதிரி ஒரு எண்ணம் வெளியில இருந்து வர அந்த நமக்கு தாட் ப்ராசஸ்ல வர ப்ரெஷர். ஓகே, ஏதாவது ஒரு இடம் போயிடலாம், இப்போதைக்கு போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. But there are so much pressure coming from outside, and we are thinking we have to sign something now and we can change it later. That's how we sometimes think. அவுட் சைட்னா மற்ற மக்கள் சொல்லல, பட் எங்களுக்கா அந்த ஒரு எண்ணம் வரும்ல, ஐயோ நாள் கம்மியா இருக்கு, ஜெபம் பண்றோமே, சரி இப்போதைக்கு ஒரு இடம் போயிடலாம், போயிட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சில நேரங்கள்ல. What it means is not from outside people, other people, even in our own heart, because we have only less number of days, we have to get something. That's how sometimes we அது think. மாதிரி சில நேரங்கள்ல வரும்போது ஆனா ஆண்டவர் உடனே என் மூலமாவோ இல்லைன்னா இந்திரா மூலமோ ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் எங்களுக்கு பேசுவார், வார்த்தை கொண்டு பேசுவார். But when we have that kind of a thought, the Lord will speak to us through His word. ஏமேன். நிறைய நேரம் எங்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். Hold your peace. Hold your peace. Wait, hold your peace. Amen. Be still and know the Lord. Be still and know that He is Almighty. Amen. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறனால தான் ஒரு சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் கடக்க முடியுது. Many times the Lord repeatedly tells us, hold your peace, stay and wait. Amen. That's the reason we are able to continuously do this without having any Hallelujah. questions in our mind. ஒரு நாள் நான் இந்திராட்ட சொன்னேன், நம்ம இந்த ஊழியத்தை ஆண்டு தான் ஆரம்பிச்சாரு. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இடத்த வச்சு ஆரம்பிக்கல. One day I was telling to Indra, when the Lord only started this ministry, when He started this ministry, He did not start based on the place. ஏமேன். நாங்க எங்களுடைய சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சோம். We started this ministry in the single bedroom apartment. அப்போ ஒரு இடத்தை பேஸ் பண்ணி ஊழியம் ஆரம்பிக்கல. The ministry was not started based on a place. கர்த்தருடைய சித்தப்படி கர்த்தருடைய தரிசனத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட்டது. It is based on the vision God has given. The ministry was started. இந்த ஊழியத்துக்கு ஒரு இடம் தேவைன்னு ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. The Lord knew when a place is needed for the ministry. He continuously guided us and brought us thus far. ஆமென். எப்படினாலும் தொடர்ந்து இந்த ஊழியம் ஆண்டவர் நடத்துவார். Whatever may comes, the Lord will continue to do this ministry. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Amen. ஆமென். ஆமென். அதனால நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். That's the reason we have to hold our peace. பதறுனா நம்ம தவறு செய்துடுவோம். If you are in a haste, we will make a mistake. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஆனா அதுக்காக மந்தமா இல்ல. டெய்லி என்ன எஃபர்ட் எடுக்க முடியுமோ, எத்தனை இடம் போய் பார்க்கறதுக்கு அவங்க சொல்றாங்களோ, we are doing that. So because the Lord is saying to wait, we are not just ignorant. We have to do our preparation. Whenever the realtor is showing some place, we pray and we go and see what we could do. Amen. சில நேரம் இந்த இருவைனை சுத்தியே நிறைய தடவை ப்ரேயர் ரைட் போயிருக்கோம். நான் பெருமைக்காகவோ அதெல்லாம் சொல்லல. ஒரே ஒரு நோக்கம், கர்த்தருடைய சித்தப்படி மாத்திரம் நடக்கணும். Amen. Many times we have went prayer ride along the city of Irvine. The reason I am telling and sharing this is we need to know the will of God and we need to do what the Lord has a will for this ministry. ஆனா எதற்காக காத்திருக்க சொல்றாருன்னு தெரியல. But we do not know why the Lord is asking us to wait. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம், நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, அவர் பெரியவர், அவர் தலைவர், இது அவருடைய வீடு, அவர் நிச்சயம் நமக்கு நேர்த்தியானதை செய்வார். The faith we have is this is His ministry and He is the head of this ministry and He will do the right things at the right time. ஒரு போதும் தீமை செய்ய மாட்டார். He will never do evil for us. Amen. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். The Lord will give us the good things for us. ஏற்ற காலத்துல கொடுப்பார். He will give up at the appropriate time. Amen. Amen. நிறைய நேரங்கள்ல வர கேள்வி, நவம்பர் 30க்கு அப்புறம் என்ன? What is next? Many times we have this question in our mind, what is next after November 30th? Amen. Hallelujah. Amen. The answer is I do not know. But the another answer is we will wait to know how He is going to lead us. அவர் நம்மளை எப்படி நடத்துவார் என்பதை அறிவதற்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபத்துல காத்திருக்கிறோம். We are going to wait in prayer until He gives us His will and how He is going to lead us. So அது மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையினாலும் சரி, Similarly in your life, whatever may be the situation, பதறாதீங்க. do not be in a haste. Amen. ஜெபிச்சிட்டே இருங்க. Continuously pray. அவர் என்ன சொல்ல விரும்புறான்றது அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆயத்தமா இருக்கணும். நம்ம We have to be ready and we have to be prepared to know what the Lord is going to tell us. சீஷர்கள் கேட்டனால தான் அந்த கைடன்ஸ் கிடைச்சது.
Only because the disciples asked the question, they were able to get the guidance. அப்பனா மனசுல ஒரு திட்டத்தை ஏற்கனவே இயேசுவாமி வச்சிருந்தாரு. So that means he already had a plan in his heart. ஏமேன், உங்களை குறித்து ஒரு திட்டம் ஏற்கனவே வைத்திருக்கிறார். The Lord has a great plan about you in his heart. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், என்ன மாதிரி வேலை கொடுக்கணும்னு தெரியும், எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். He knew he has to give you a job and what kind of job he has already prepared them. உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி வீடு தரணும், எங்க தரணும், எப்படி தரணும், எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். If you are praying for a home, the Lord knew where to give your home, how to give, when to give. He already knew and he prepared that. சில நேரம் நம்ம வீடு பார்க்கும்போது ஒரு பிரஷர் வரும் தெரியுமா? Sometimes when we are looking for home, we get into a pressure. எல்லாரும் கண்டிப்பா கடந்து போயிருப்பீங்க. All of you might have gone through this. என்ன பிரஷர் வரும்? What kind of pressure you get? ஐயோ, இந்த வீடு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். If this home goes away, that's all. எப்படியாவது போட்டுறணும் இன்னைக்கு. Whatever it takes, we have to put the paper today. Right? நான் என்ன தெரியுமா சொல்ல, உங்களுக்குன்னு ஆர்டர் வச்சிருந்தா அது யாருமே எடுக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு ஜெபிச்சிட்டு இருந்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு அதை எடுக்க முடியாது. Amen. But I'm telling you, if it is the Lord's will, nobody can take away that home away from you. Hallelujah. Amen. நம்ம அந்த ரியல்டர்ட்ட சொல்லணும், எனக்கு give me one day, I need to pray. You have to tell the realtor, give me one more day, I want to pray and know the will of God. Amen. அப்ப இந்த ஒரு நாளுக்குள்ள போயிடுச்சுனா, if that goes away in one day, போயிடுச்சுனா அது ஆண்டவருடைய சித்தம் இல்லன்னு if அர்த்தம். it go away, that means it is not the will of God. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீ ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாளை கேக்குற. Because the Lord knew very well you are asking that one day to pray and know the will of God. புரியுதுங்களா? You understand? Amen. Amen. அவங்க நமக்கு பிரஷர் போட தான் செய்வாங்க ரியல்டர். The realtors will give you pressure. Amen. போட்டு அவசரமா போட்டு கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு ரியல்டரா கூட வந்து வாழ்வாரு. Now if you put that in a haste, the realtor is not going to come and live with you. அவர் கமிஷன் வாங்கிட்டு போய்டுவார். He will get his commission, he will move on to the next area. Right? புரியுதுங்களா? You understand? அவரிடத்துல கேளுங்கள். You need to ask the Lord. தெளிவான வழி நடத்தல் தருவார். He will give you a detailed plan for you. Amen. அவர் இல்லன்னு சொன்னா okay Lord, praise the Lord. If he says no, thank the Lord, praise the Lord and accept it. அவர் இதுதானாலும் praise the Lord. If he says this is yours, then you praise the Lord. Amen. நம்ம எழுந்து நிற்போம். Can we all stand? ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு நம்மள ஒப்பு கொடுப்போம். We need to surrender to know the will of God in our